எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் வந்து மதிப்பு குறைஞ்சுகிட்டு வருது. ஆனா, அப்ப மதிப்பு குறைஞ்சதுன்றதுக்காக நான் விட்டுட்டு போக முடியுமான்னா, போக முடியாது. ஒண்ணு நான் புதுசா கண்டுபிடிக்கணும். ஆனா, இன்னைக்கே போய் ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணுமான்னா முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ, சந்தைக்குள்ள வராங்களோ, அவங்கள சந்தைக்கு விடாம தடுக்கிறது. அதன் மூலமா பழைய பொருளுக்கான தேவைய வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது. அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிய இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் அது அந்த மாரி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பழைய இதுல நிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படி நிக்கும்போது என்ன நடக்கும்? இப்படி நின்னு ஒருவேள நான் பழைய இதுல இருக்கிறேன், மத்தவங்கலாம் போனா மத்தவங்களையும் விடாம தானும் மாறாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இது கொஞ்ச நாளத்துக்கு நீட்டிக்க முடியும். இந்த சூழல வந்து நீட்டிக்க முடியும். ஆனா தொடர்ந்து இது வந்து எனக்கு ஒரு காலத்துக்கு ஒரு 10, 20 வருஷத்துக்கோ, இல்ல ஒரு 30 வருஷத்துக்கோ நீட்டிக்க முடியுமான்னா முடியாது. இது இறுதியில நீங்க என்ன பண்ணணும்? தோல்வி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எப்போ ஒத்துக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கொஞ்சம் டைம் நான் வாங்கிக்கிறேன். இப்ப இந்த 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 நேரத்த பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? எட்டி புடிச்சிடலாம். ஒரு சீனாவ எட்டி புடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனா தேங்கி நிக்கிறதுக்கும், மாறாம நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சொத்து மதிப்பு வந்து இழந்துருவாங்க. அந்த சொத்துக்கான மதிப்பு, தேவையும் குறைஞ்சு போயிடும். அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து அதே எண்ணெய் சார்ந்த அந்த உற்பத்தியிலயும், அது சார்ந்த டாலர்லயும் இவங்க தொடர்ந்து நீடிச்சு நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க மாறி போகணும்ன்ற ஒரு தேவைய உருவாக்குது. இந்த 2க்குமான மோதலாவும், ஒரு முரண்பாடாவும் தான் நம்ம என்ன பண்றோம், உலக அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.